ஹங் கர்ட் கெட்டி தயிர், அதாவது சாதாரண தயிரில் இருக்கிற தண்ணியை பூரா என்ன ரீசனுக்காக எடுக்கிறோம்? டேஸ்ட்டுக்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹெல்த் ரீசனுக்காக தான் எடுக்கிறோம். இங்கே என்னுடைய அனுபவத்தையும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜையும் தான் ஷேர் பண்ணுறேன். அது தப்பாக கூட இருக்கலாங்க. அந்த தண்ணியில் நிறைய மினரல்ஸ் மற்ற சத்துக்கள் எல்லாமே இருக்கலாங்க. ஆனால் இன்சுலின் ஸ்பைக்கு, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஜாஸ்தி பண்ணுற ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் அந்த தண்ணியில் தான் இருக்குது. அந்த கெட்டியான இருக்கிற போர்ஷனில் புரோட்டீன், கால்சியம் மற்றதெல்லாம் இருக்கும். அதனால டயபெட்டிஸ், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கெட்டி தயிர் எடுக்கும்போது அதுவும் போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேலரி ரிச்சாக தான் இருக்கும். அதனால் இந்த கெட்டி தயிரை பார்த்திங்கன்னா அளவோடு எடுக்கும்போது அது நல்லா ப்ரோபயாட்டிக்கு, கால்சியம் ரிச், புரோட்டீன் ரிச்சாக இருக்கும். பால் நல்லதில்லை, ஆனால் பாலிலிருந்து எடுக்கிற பன்னீர் நல்லது. அந்த பன்னீர் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த தண்ணியை வே வாட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வே வாட்டர் ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு அது லாஜிக்கே புரியல. அது எப்படி நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு. அது நிறையா சப்பாத்தி மாவு பேசுகிறதுக்கு மற்றதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி நல்லதாக இருக்குங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கெட்டி தயிர் பார்த்திங்கன்னா சாலடுக்கு எல்லாத்துக்கும், சாண்ட்விச்சுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை